ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நினச்ச மாதிரியே வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங், ரொம்ப நல்ல ஒரு கேப் அப்னு சொல்லலாம். ஸோ எதிர்பார்க்கல இந்த கோட்டாக் வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ஒரு 8% வந்து கேப் அப் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதோட வெயிட்டேஜ் வந்து நிஃப்டிலையும் சரி, சென்செக்ஸ்லையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி ரொம்ப கம்மியான அளவு தான். நிஃப்டியில் ஒரு 2% தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பட் பேங்க் நிஃப்டியில் ஓரளவு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 6-7% மேலே நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு புஷ் கிடச்சிது. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நேற்று நிறைய ஷார்ட்ஸ் மார்க்கெட்டில் இருந்தது, நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ நல்ல எப்படி கேப் அப் ஆச்சோ, ஸோ அதே வேகத்தில் மார்க்கெட் வந்து ஒரு லோவை டச் பண்ணுச்சு. ஸோ பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் வந்து டச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஏறினது தான். ஸோ நல்ல ஒரு ரேலி. ஹையர் வந்து பார்த்திங்கன்னா, நான் லாஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருப்போம் இந்த மாதிரி எப்படி வந்து ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் வந்து அதோட ஹையை உடச்சிக்கிட்டே இருந்ததோ. ஓகேங்களா? ஸோ கேப் அப்பை விட்டுடலாம். ஸோ கேப் அப்பை விட்டுட்டு ஸோ அதோட ஹையை வேகமாக உடைக்க மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேகமாக போனது பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் நாளைக்கு ஒரு வால்டைல் உட்படும். ஸோ எக்ஸப்ட் நாளைக்கு இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கனால மேபி ஒரு கேப் அப்போ ஒரு கேப் டவுனோ ஆகிட்டு ஒரு மாதிரி கன்சாலிடேட்டில் முடிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நிறைய ப்ரீமியம் இருக்குது, மூவ் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் இருந்தும் எக்ஸ்பைரி இருக்கனால வீக்லி 2 எக்ஸ்பைரி தானே, 2 நாள் கன்சாலிடேட் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸாக நடந்துக்கிட்டு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேபி அப்படி நடக்கக்கூட வாய்ப்பு. ஸோ பார்க்கலாம். பட் ப்ரீமியம் இருக்குது. நிஃப்டியில் ஒரு 280 பாயிண்ட் இருக்குது, சென்செக்ஸில் ஒரு 530 பாயிண்ட் இருக்குது. தெரியலை, நல்ல ஒரு வால்டைல் கொடுக்கலாம் இந்த ப்ரீமியத்தை வச்சு. பட் மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுச்சு. ஸோ நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக மார்க்கெட் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் இருக்கிற மார்க்கெட்டோட புஷ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் வர்றதுனால வேறு மாதிரி எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட் அப்படின்றது தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு வெரி ஷார்ட் டேர்முக்கு மார்க்கெட்டோட புஷ்ஷு சொல்கிறேன். ஓகேங்களா? வேறு எதுவும் இல்லை. பட் அது எல்லா மார்க்கெட்லையும் தெரிஞ்சுது. கிரிப்டோலாம் சொல்லவே வேண்டாம். பிட்காயின் 9000 பாயிண்ட் இறங்கிட்டு அது 9000 பாயிண்ட் நெக்ஸ்ட்டு 2 மணி நேரத்தில் ஏறுது அப்படின்னா அதோட வால்டிலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு இன்னும் ஒரு 280 பாயிண்ட் மேலேயும் கீழே 280 பாயிண்ட்டுக்கோ ஒரு ரேஞ்ச் இருக்கும். சென்செக்ஸ் நாளைக்கு 530 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4% அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே ஒரு 3/4%, கீழே ஒரு 3/4%குள்ளே நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கும் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் நம்ம சொன்னது தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 280 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சுருக்குங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 270 280 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஆட்டம் போடலாம். 320 270ன்னு சொல்லும்போது 50 பாயிண்ட் டிகே. பட் இந்த டிகே எப்போ தெரியுமா கிடச்சிது? 3 மணிக்கு மேலே தான் கிடச்சிது உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் வால்டிலிட்டி இருந்தது. நீங்கள் நினைக்கிறது வால்டிலிட்டி வெறும் வந்து ட்ரெண்ட் ஆகுது, அப்படி இல்லை, ப்ரீமியமில் இருந்த வால்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ கரையவே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா காலையிலே வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்தியா விக்ஸ் வந்து ஏறிடுச்சு. நம்ம 2 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதிரி பட்ஜெட்டோட எதிர்பார்ப்புனால கண்டிப்பாக வால்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ட்டு. அந்த வால்டிலிட்டி இன்றைக்கி ஒரு 4.3% ஏறி இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கும் ஏறும், நாளானிக்கும் ஏறும். இன்னும் வர இருக்க நாட்களில் கண்டிப்பாக இந்தியா விக்ஸ் 20க்கு மேலே போக வாய்ப்பு. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிகே கொடுக்குற விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மார்க்கெட் வால்டிலிட்டியில் உட்படும். இந்த மாதிரி 200 பாயிண்ட் ஏறிச்சுன்னா வித்தின் அரை மணி நேரத்துலேயே 20 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே கூட அந்த 200 பாயிண்ட் இறங்கிடலாம். அந்தளவு வால்டிலிட்டி மார்க்கெட்டில் எதிர்பார்க்கப்படும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ தூரம் அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்றதுனால 23,500 23,600 வரையும் மேக்ஸிமம் போகலாம். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் ஒரு 270 பாயிண்ட் தான் மேலே கீழே வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கும் இனிஷியல் லெவலுக்கு. பட் ஏதாவது நியூஸ் குளோபல் லெவலில் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் உடச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி சென்செக்ஸ்க்கும் பார்த்துடலாம். சென்செக்ஸ்க்கு நாளைக்கு எக்ஸ்பைரி 7700 ஸ்ட்ரைக் வச்சுருக்கு அட் த மினி. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 530 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் இருக்குது. ஸோ எய்தர் சைடு மேலே ஒரு 500 பாயிண்ட் கீழே ஒரு 500 பாயிண்ட் ரவுண்டாக நம்ம எடுத்துக்கலாம். இனிஷியல் லெவலில் நல்ல ஒரு புட் அடிஷன் இருந்தது, இஓடியில் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா என்ன வேணால் நியூஸ் வரும் ட்ரம்ப் இனாக்ரேஷன் சொல்லும் போது, யூஎஸ் ஹாலிடே ஆல்சோ. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டில்
விஷயங்கள் தென்பட்டுது அப்படின்னா அதைபடியும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். 2 படியும் இருக்குது. ஸோ ஒரு குழப்பமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது மார்க்கெட், வேறு எதுவும் இல்லை. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை டோட்டலாக பார்த்துடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா நாளைக்கு வந்து அதோட எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது 77,000 தாங்க ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ அதை விட்டால் டவுன் சைடில் எல்லாம் புட் அடிஷன்ஸ் இருக்குது. அப் சைடில் பெருசாக கிடையாதுங்க. ஸோ கடந்து வந்த பாதையில் இருக்கிற கால் எல்லாம் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. மேபி மார்க்கெட்டு இங்கே வந்து கொஞ்சம் சாலிடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தென்படுது. ஒரு 77,500க்கும் 76,500க்கும் மேலே கீழே ஒரு 500 பாயிண்ட்டுக்குள்ளே நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். FID டேட்டா இன்னும் வரல. ஸோ ஒரு 7:30 மணிக்கு மேலே நம்ம டைம் படி அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ FII இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் அண்ட் FII இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸும் என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. FII இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகப்படியான வால்யூம் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. எஸ் நண்பா, நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம், எனக்கு தெரிஞ்ச பெரிய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாலாம் இல்லை இந்த கோட்டாக்கு. இது இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூப்பரான ஒரு ரேலி கொடுத்தது. கேப் அப்பே ஒரு 7-8%. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிஃப்டியில் இருக்க ஸ்டாக் இந்த மாதிரிலாம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். அதுவும் பேங்க் ஸ்டாக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அது இன்னுமே கஷ்டம். ஏன்னா பேங்க்குன்னு சொல்லும்போது எல்லா பேங்க்கையும் மேலே இழுத்துட்டு போகணும். அந்த ஒரு பவர் கோட்டாக்கு இன்றைக்கி இருந்ததுன்னு சொல்லலாம். HDFC ICICI ரிசல்ட்டும் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் மார்க்கெட் கொஞ்சம் சியராக இருக்குது. இன்னும் 2-3 நாள் HDFCயும் அண்ட் சனிக்கிழமை நினைக்கிறேன் ICICI பேங்க் ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் வந்த ஒரு இன்றைக்கி 9% ஏறிச்சா, அதில் பாதி வந்தால் கூட மார்க்கெட் எங்கேயோ பறந்துருங்க. ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 HDFCயும் ICICIயும் பெரிய ஒரு வெயிட்டேஜ் உள்ளது. பார்க்கலாம், எதிர்பார்க்குறாங்க நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக கொண்டு போனது வந்து கோட்டாக்னு சொல்லலாம். ஏன்னா இது கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக மார்க்கெட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு இழுத்துட்டு போக வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தராக. இந்தியா விக்ஸ் ஒரு 4.5% வந்து 4.25% வந்து ஏறி இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது இனிஷியல் லெவலில் 7-8% போச்சு. இன்னும் ஏறும் டியூ டு பட்ஜெட் வர இருக்குது அப்படின்றதுனால. ஸோ வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது டுடே ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது கூட PP டைனமிக் யூஸ் பண்ணிக்கங்க. இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது சொல்லலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர்ஸுக்கான விஷயங்கள் பார்க்கும்போது நிஃப்டியில் ஒரு 1.8 ஒரு 1.25 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் ஏறி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஷார்ட் கவர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்காது. பட் இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, மார்க்கெட்டும் ஏறி இருக்குது அப்படின்றதுனால ஒரு சின்ன ஒரு லாங்காக எடுத்துக்கலாம். பட் லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது டெஸ்பைட் மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது. பார்க்கலாம் இது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது வந்து. அதனால தான் மேபி வால்டாலிட்டி கூட ஏறி இருக்கலாம். ஸோ என்ன ஒரு டைரெக்ஷன் மார்க்கெட் தெரியாமல் இருக்கனால. ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி, பட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து ஷார்ட் கவர் அப்படின்னு சொல்லிடலாம். மிட் கேப் நிஃப்டி ரொம்ப சூப்பரான ஒரு ரேலியை நோக்கி போயிட்டுருக்குது. டெய்லி ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் போதும் எனஃப், ஓகேங்களா. ஸோ அது கூட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஏறதுனால அது லாங் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கூடவே ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டில் ப்ரீமியம் எப்படி இருக்குது, நிஃப்டி ஷேடாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது, மிட் கேப் நிஃப்டி ஷேடாக இருக்குது. இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ மார்க்கெட் ஏதோ எதிர்பார்க்குது, அதுதான், வேறு எதுவும் கிடையாதுங்க. ஸோ பட்ஜெட் அன்றைக்கி தான் மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடி கூட மார்க்கெட் மேலே கீழே போயிட்டு வர வாய்ப்பு அதிகம். ஏன் நாளைக்கு கூட 200 பாயிண்ட் இறங்கலாம், 200 பாயிண்ட் மேலே போகலாம் வேகமாக. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டும் நிஃப்டி ரொம்ப சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஓகே, மிட் கேப் நிஃப்டியும் ரொம்ப அருமையாக இருக்குது. நிஃப்டியில் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், காலைல மார்க்கெட் இறங்கும்போது கால் அடிஷன் ஹெவியாக இருந்தது. அதை விட பல மடங்கு புட் அடிஷன் வந்து மதியானத்துக்கு மேலே வந்துருச்சுன்னு சொல்லலாம். 23,300 23,200லலாம் புட்டு அந்த அளவு வந்திருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் கொஞ்சம் வந்து நாளைக்கும் பாசிட்டிவாக இருக்க தான் வாய்ப்பு. அப்படி இல்லைனா எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் கிட்டத்தட்ட 530 பாயிண்ட் வச்சுருக்கு. பார்க்கலாம், மேலே கீழே ஒரு 500 பாயிண்ட் விஷயம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். யூரோப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டெக்ஸ், டேக்ஸாக இருக்கட்டும், FTSE இருக்கட்டும், இது எல்லாமே ஆல் டைம் ஹையை இன்றைக்கி தொட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு அருமையான விஷயம் டியூ டு கண்டிப்பாக ட்ரம்ப் வர்றதுனால. கிரிப்டோ நல்ல ஒரு வால்டைலாக இருக்குது. பிட்காயின்லாம் சொல்லவே வேண்டாம், டாப் நாச் அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா அது அதோட வேலையை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி வேகம் போச்சு அப்படின்னா 3 லட்சம் USD 4 லட்சம் USDன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் போகுமானா டெஃபினட்டாக பிட்காயின் போக வாய்ப்பு, ஓகேங்களா. ஏன்னா அதில் மொத்தமாகவே இருக்கிறது அகெயின் வந்து அந்த 21 மில்லியன் காயின் தானே. ஸோ ஈஸியாக போகுங்க. டிமாண்ட் வந்து அந்தளவு இருக்குது மார்க்கெட்டில், அதுதான் வந்து நெசப்தான்.
ட்ரம்ப்பு வருகை அடுத்து மார்க்கெட் அந்த கிரிப்டோ மார்க்கெட் இன்னும் வேகமாக மேலே போக வாய்ப்பு. நிஃப்டி ஐவி ரேஞ்சு வால்டைலாக இருக்கும், சென்செக்ஸும் கொஞ்சம் வால்டைலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இது இருக்குது. நிஃப்டியில் ஸ்கியூ வந்து அப் சைடில் இருக்குது, பார்க்கலாம். கொஞ்சம் வால்டைல் கொஞ்சம் தனிரபடி மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு. மற்றபடி இல்லை இன்னும் வால்டைலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக்காக மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும். நிஃப்டியில் ஸ்ட்ராடல் பாயிண்ட் ஒரு 280 பாயிண்ட் இருக்குது. சம்மரின்னு பார்க்கும்போது விக்ஸ் அப்பாக இருக்குது. வால்டைலை வந்து மார்க்கெட் எதிர்பார்க்குறாங்க, வால்டைலாக இன்னும் இருக்கும் கம்மிங் டேஸில் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கலாம், பெரிய அளவு குவான்டிட்டி வேண்டாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் நாளை உங்கள் ட்ரேடிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.